गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணுவிப்பன். நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை, ஆடி மாதம் 22ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 6:04 மணிக்கு உதயமாகிறது. இன்றைய திதி மதியம் 1:56 மணி வரைக்கும் நவமி திதி, அதற்கு பின்பாக தசமி திதி உள்ளது. இன்றைய நட்சத்திரம் மாலை 4:51 மணி வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம், அதற்கு பின்பாக ரோகிணி நட்சத்திரம் இருக்கின்றது. இன்றைய தினத்துல காலை 6:03 மணி வரைக்கும் மரண யோகமும், பின்பு மாலை 4:51 மணி வரைக்கும் சித்த யோகமும், அதற்கு பின்பான நேரத்துல மரண யோகமும் இருக்கின்றது. இன்றைய நல்ல நேரம் காலையில் 9:15 மணியிலிருந்து 10:15 மணி வரை, மாலையில் 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலையில் 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை, குளிகை நேரம் காலையில் 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை, யமகண்ட நேரம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் மாலை 4:51 மணி வரைக்கும் சித்திரை நட்சத்திரம், அதற்கு பின்பாக சுவாதி நட்சத்திரம் இருக்கின்றது. இனி 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது தனஸ்தானத்துல பயணம் செய்கிறார். தனஸ்தானத்துல பயணம் செய்யக்கூடிய தினமாக இருக்கிறதுனால இன்றைய தினம் வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இருக்கு. எதன் வழியில உங்களுக்கு வருமானங்கள் இருக்கும்னா, சொத்து சம்பந்தமான விஷயங்கள், பொருட்கள் சம்பந்தமான விஷயங்கள் வழியிலிருந்து வருமானங்கள் இருக்கும். அம்மா வழியிலிருந்து லாபகரமான விஷயங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உறவு முறைகள், அண்டை அயலார்கள் இவங்க வழியில சந்திப்புகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினம் உள்ளது. இன்றைய தினத்துல அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகாரம் மிகுந்த பேச்சுவார்த்தைகள் வெளிப்படக்கூடிய தினமா இருக்கு. கொஞ்சம் சிடுசிடுன்னு பேசக்கூடிய சூழல்கள் ஏற்படலாம். அதனால பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டிய தினமாக இன்றைய தினம் உள்ளது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது கண் பகுதிகளில் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கு. ஒரு சிலர் வீடு, வாகனம், மனை இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தோ, இல்லைன்னா அவங்களுடைய டிகிரி படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் குறித்தோ குடும்பத்துல பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல லாபகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. கம்பீரமான முக தோற்றங்கள் இன்றைய தினத்துல இருக்கும். தைரியமா பேசக்கூடிய நபராக இன்றைய தினத்துல இருப்பீங்க. பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல ஒரு உயர்வான நிலைகளை தரக்கூடிய தினம் இன்றைய தினம். இன்றைய தினம் உங்களுடைய குடும்பத்தார்கள், தாய் வழி மூத்தோடன் பிறப்புகள் இவங்க எல்லாருக்கும் ஆதரவு தரக்கூடிய தினமாக இருக்கிறது. இந்த உறவுகளுக்கும் இன்றைய தினம் நல்ல வெற்றிகளை தரக்கூடிய தினமாக இருக்கிறது. புதிய மாற்றங்களை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது. இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது ஆரஞ்சு கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது சிவபெருமான் வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலேயே பயணம் செய்யக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது. இன்றைய தினம் ராசியில் சந்திர பகவான் பயணம் செய்யறதுனால புதிய முயற்சிகள், புதிய மாற்றங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏதேனும் ஒரு மாற்ற நிலைகளை சந்திக்கக்கூடிய தினம். புதுசா ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனைகளும் ஈடுபாடுகளும் அதிகமாக இருக்கும். அதிக ஆர்வங்கள் நிறைந்த தினம் இன்றைய தினம். எந்த ஒரு முயற்சிகளை செஞ்சாலும் அதுல அதிக ஆர்வ நிலைகளும் இன்றைய தினத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது.
கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய தினம். எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை தாராளமாக எடுத்து செய்யலாம். உங்களை குறித்த ஒரு மாற்ற நிலைகளை உணரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு உள்ளது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இடமாற்றம் சம்பந்தமான எண்ணங்கள், ஈடுபாடுகள் இதெல்லாம் அதிகமா இருக்கும். பயண ரீதியிலான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல அதிகமானதாக இருக்கிறது. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு கடித ரீதியிலான தொடர்புகள் குறித்த விஷயங்கள் இன்றைய தினத்தில் அமையும். தகவல் தொடர்புகள் குறித்த முயற்சிகளும் இன்றைய தினத்துல இருக்கும். அதே மாதிரி டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள், உங்களை குறித்த முக்கியமான பேப்பர் சம்பந்தமான ஒர்க்ஸை எடுத்து பார்க்கக்கூடிய எண்ணங்களும் ஈடுபாடுகளும் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய தினம் உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது பீச் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது அம்பாள் வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து விரயஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். விரயஸ்தானத்துல சந்திர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தினமாக இருக்கிறதுனால சின்ன சின்ன விரய செலவுகள் இன்றைய தினத்துல இருக்கும். செலவுகள் செய்யக்கூடிய விஷயத்துல கவனமாக இன்றைய தினம் இருக்கலாம். நாம வாக்குறுதிகள் தந்திருந்தோம் அப்படின்னா அதன் வழியில செலவுகள் இருக்கும். எப்போதும் நாம இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா அதற்கான முயற்சிகள்ல செலவுகளை செய்ய வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்துல அமையும். இன்றைய தினம் மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது கண் பகுதிகளில் கவன நிலைகளை செலுத்த வேண்டிய தினமாக உள்ளது. கண் பகுதிகளில் முடிஞ்சளவு கவன நிலைகளை செலுத்தலாம். தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு மறைமுகமான ரகசியமான விஷயத்துல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த காரியங்கள்ல தைரியமாகவும் இன்றைய தினத்துல செயல்படக்கூடிய சூழல்கள் உள்ளது. வியாபார துறையில ஈடுபாடுகள் அதிகமா இருக்கும். விற்பனை சம்பந்தமான துறைகள்ல இருக்கிறீங்கன்னா நல்லபடியாக வியாபாரங்கள் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. இன்றைய தினத்துல புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்ப செலவுகள் இருக்கும். குடும்ப நபர்கள் வழியில செலவுகள் உள்ளது. அதே மாதிரி தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் வழியிலிருந்து செலவுகள் இருக்கும். உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழியில செலவுகள் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இன்றைய தினம் கல்வி செலவு இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில செலவுகள் இருக்கும். வெளிநாடு பயணங்கள் அமையக்கூடிய தினம் இன்றைய தினம். உங்களுடைய வெளிநாடு முயற்சிகளுக்கு குடும்பத்தார்களுடைய சப்போர்ட் இன்றைய தினத்துல முழுமையாக கிடைக்கக்கூடியதாக அமைகிறது. இன்றைய தினம் உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது அரக்கு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது நரசிம்மர் பெருமான் வழிபாடு. கடகராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். லாபஸ்தானத்துல சந்திர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தினமாக இருக்கிறதுனால லாப நிலைகள் மிகுந்திருக்கக்கூடிய தினம் இன்றைய தினம். யோகங்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக அமைகிறது இன்றைய தினத்துல. எதிர்பார்த்த ஆதரவுகள் சரியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கு. உங்களுடைய முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம், உங்களுக்குன்னு புகழை கொடுக்கக்கூடிய தினம், உங்களுக்குன்னு ஒரு பிரபலம் அடையக்கூடிய ஒரு உயர்வான தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. இன்றைய தினம் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளுக்கு ஆதரவுகள் தரக்கூடிய தினம். அதே மாதிரி தந்தை வழி இளைய உடன்பிறப்புகளுக்கு ஆதரவு தரக்கூடிய சூழல்களும் அதிகமாக இருக்கு இன்றைய தினத்துல. இந்த உறவுகளுக்குன்னு பார்க்கும்போது முயற்சிகளை செய்யலாம், மாற்றங்களை செய்யலாம் இன்றைய தினத்துல. இந்த வேலைகள் எல்லாம் இந்த உறவுகளுக்கு சிறப்பானதாக அமையும். பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது
பதவிகளில் எதிர்பார்த்த முன்னேற்ற நிலைகள், முக்கியமான பொறுப்புகள் இதெல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கு. விரும்பிய விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமா இருக்கும். ஆசைப்பட்ட காரியத்தை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது. இன்றைய தினத்துல ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது வெளிநாடு பயணங்கள் அமையும். விரும்பிய வெளிநாடு முயற்சிகளும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வெளிநாடு முயற்சிகளும் இன்றைய தினத்துல அமையக்கூடிய தினமாகவும் உள்ளது. சங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஈடுபாடுகள் அதிகமா இருக்கும். தலைமை பொறுப்புகளை ஏற்க வேண்டிய சூழல்களும் இன்றைய தினத்துல அமையும். இன்றைய தினம் உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது பீச் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது பார்வதி தேவி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த சிந்தனைகளும் முயற்சிகளும் அதிகமானதாக இன்றைய தினம் இருக்கும். புதிய தொழில் முயற்சிகளை ஏற்படுத்தக்கூடிய எண்ணங்களும் இன்றைய தினத்துல இருக்கும். தொழிலுக்கான முதலீடுகளை செய்யக்கூடிய தினம் இன்றைய தினம். தொழில் வழியில சிறு சிறு செலவுகள் இன்றைய தினத்துல அமையக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கிறது. இன்றைய தினம் மக நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் சம்பந்தமான இடங்கள்ல தைரியமா செயல்படக்கூடிய நபராக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்துக்குமே நீங்க தலைமை தாங்கக்கூடிய முக்கியத்துவம் பெற்றிருக்கக்கூடிய நபராக இன்றைய தினம் தொழில் முறைகள்ல இருப்பீங்க. உங்களுக்குன்னு தொழில் சார்ந்த இடங்கள்ல மரியாதைகளும் மதிப்புகளும் கூடக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. இன்றைய தினத்துல பூர நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் முன்கோப நிலைகள் தொழில் சார்ந்த இடங்கள்ல வரலாம். அதுல மட்டும் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமாக உள்ளது. உங்களுடைய மாமியார், தொழில் வழி நபர்கள் உள்ளிட்டோர்களுக்கெல்லாம் நீங்க ஆதரவு தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல ரகசியமான மறைமுகமான விஷயங்கள்ல புகுத்தக்கூடிய சூழல்கள் ஒரு சிலருக்கு இருக்கும். தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு வெளிநாடு ரீதியிலான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லையும் ஈடுபாடுகள் அதிகமானதாக இன்றைய தினம் இருக்கும். இன்றைய தினத்துல அரசு பதவி சம்பந்தமான தொழில்கள்ல ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பெரிய அளவு உயர் பதவிகள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய சூழல்கள் அதிகமா இருக்கு. இந்த மாதிரியான துறைக்கு முயற்சிகள் செய்யலாம். நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் சார்ந்த முயற்சிகள்ல ஈடுபாடுகளும் அதிகமானதாக இருக்கும். அதே மாதிரி மருத்துவத்துறையில சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல இருக்கு. இன்றைய தினம் உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது சிவபெருமான் வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். பாக்கியங்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய தினம் இன்றைய தினம். லாபங்களும் நல்ல முன்னேற்றங்களும் பதவிகளில் எதிர்பார்த்த உயர்வுகளும் இன்றைய தினத்துல இருக்கும். உங்களுக்கு மதிப்பு மரியாதைகளும் இன்றைய தினத்துல கிடைக்கும். அதனோடு புகழும் கிடைக்கக்கூடிய தினம் இன்றைய தினத்துல உங்களுக்குன்னு மிகவும் சிறப்பை தரக்கூடிய தினமாக அமைகிறது. இன்றைய தினம் உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு முயற்சி இருக்குதுன்னா இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும். வெளிநாடு முயற்சிகள்ல இடையூறுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குன்றவங்க இன்றைய தினத்துல செய்யலாம். மிகவும் சிறப்பாக அமையும். வெளிநாடு பயணங்கள் இருக்கும் இன்றைய தினத்துல. அதுவும் விரும்பிய மாதிரி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கிறது. இன்றைய தினம் ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது நீங்க எப்படிப்பட்ட முயற்சிகளை செய்தாலும், இன்னொரு டிகிரி படிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம், புனித பயணம் சம்பந்தமான விஷயங்கள், வெளிநாடு முயற்சிகள், அரசியல் முயற்சிகள், ஆன்மீக ரீதியிலான முயற்சிகள், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் குறித்த முயற்சிகளை செய்தாலும் அதற்கெல்லாம் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் வெளியிலிருந்து ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் பதவிகளில் முன்னேற்ற நிலைகளை தரக்கூடிய தினம், உயர்வை தரக்கூடிய தினம்.
பெரிய அளவிலான இறை காரியங்கள்ல தலைமை தாங்கி செயல்படுத்த வேண்டிய அமைப்புகளும் ஒரு சிலருக்கு இன்றைய தினம் உள்ளது. இன்றைய தினம் தான தர்மம் செய்யக்கூடிய விஷயத்துல ஈடுபாடுகள் காட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு டிகிரி படிக்கலாம் அப்படிங்கிற ஆர்வங்கள் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது நரசிம்மர் பெருமான் வழிபாடு. துலா ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். அஷ்டமஸ்தானத்துல சந்திர பகவான் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால புதிய முயற்சிகளை தவிர்க்கலாம். புதிய முயற்சிகள் வழியில இடையூறுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தொழில் சம்பந்தப்பட்ட தேவைகளுக்காக, தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இன்றைய தினத்துல செய்யலாம். மற்ற விஷயங்கள்ல கவனங்கள் தேவைப்படக்கூடியதாக அமைகிறது. புதிய தொழில் முயற்சிகள் இல்ல தொழில் செய்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகளை வைத்து கொள்ள வேண்டிய தினமாக இன்றைய தினம் அமைகிறது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பாராத ஒரு சில இடையூறுகள், பிரச்சனைகள், கருத்து மோதல்கள், அதிகபட்ச செலவுகள் இதெல்லாம் தொழில் சார்ந்த விஷயத்தின் வழியில ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. தொழில்ல கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டிய தினம் இன்றைய தினம். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது மனதளவுல உளைச்சல் நிலைகள் அதிகமாக இருக்கும் இன்றைய தினம். ஏமாற்ற நிலைகளை சந்திக்க வேண்டிய சூழல்களும் அமையும். உங்களுடைய மாமியார், தொழில் வழி நபர்கள் உள்ளிட்டோர்கள் வழியில கவன நிலைகளை செலுத்த வேண்டிய தினம் இன்றைய தினம். இன்றைய தினத்துல விசாக நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது பதவிகளில் கவனங்கள் அவசியம். பதவிகள் வழியில இடையூறுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இதுல கவனங்கள் தேவைப்படக்கூடிய தினம் இன்றைய தினம். உயர்வான பகுதியில வேலை செய்றீங்கன்னா கவனமாக இருக்கலாம். உஷ்ண சம்பந்தப்பட்ட இடங்கள்ல வேலை செய்யும் போது கவனமாக இன்றைய தினத்துல இருக்கலாம். இதுல எல்லாம் கவன நிலைகள் தேவைப்படக்கூடியதாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய தினம் உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது பீச் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது அம்பாள் வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். களத்திரஸ்தானத்துல சந்திர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தினமாக இருக்கிறதுனால திருமண முயற்சிகளை செய்வதற்கு ஏற்ற தினம். திருமண தடை அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் சிறப்பாக ஒரு வரன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. புதிதா வரன் பார்க்க முயற்சிகள் செய்யறவங்க இன்றைய தினம் தந்தை வழியில வரன் பார்க்க முயற்சிகள் செய்யலாம். அந்நிய நபர்கள் வழியில வரன் பார்க்க முயற்சிகள் செய்யலாம். இந்த பகுதியில வரன் பார்க்கும்போது அதெல்லாம் ஓரளவுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே ஈகோ பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. புரிதல்களும் விட்டு கொடுத்து போகிறதும் தேவைப்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. இன்றைய தினம் அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு பார்ட்னர்ஷிப், பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருக்கும். பிசினஸ் தொடர்பான ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். இன்றைய தினத்துல எப்படிப்பட்ட முயற்சிகளை எடுத்து செய்யும் போதும், அதாவது பிசினஸ் சார்ந்ததோ, திருமணம் சார்ந்ததோ, இல்ல வெளிநாடு முயற்சிகள் இருக்குது அப்படின்னாலோ இதற்கெல்லாம் உங்களுடைய அப்பா கிட்ட இருந்து சப்போர்ட் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கு. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு முயற்சிகளை செய்வதற்கு மிகவும் ஏற்ற தினம். வெளிநாடு பயணங்களும் இன்றைய தினத்துல கிடைக்கும். வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் லாபமடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினம் இருக்கிறது. பொது காரியங்கள்ல அதிக ஈடுபாடுகள் இன்றைய தினத்துல இருக்கும். சமுதாய ரீதியிலான விஷயங்கள்ல நாட்ட நிலைகள் இருக்கக்கூடிய தினம் இன்றைய தினம்.
இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது ஆரஞ்சு கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது அண்ணாமலையார் வழிபாடு. தனுசு ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். ருணரோக சத்துருஸ்தானத்துல அமர்வு பெற்றிருக்கிறதுனால இன்றைய தினம் பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகள்ல செலுத்த வேண்டிய தினம். பேச்சுவார்த்தைகள் வழியில இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வரவுக்கு மீறிய செலவுகள் அதிகமாக இருக்கும். அதனால செலவுகள்ல கட்டாயம் கவன நிலைகள் தேவைப்படக்கூடிய தினம். உங்களுடைய உடைமைகள், பொருட்கள் இதை ரொம்ப கவனமாக வைத்து கொள்ளலாம். எந்த ஒரு பொருளை ஒரு கடனா வாங்கலாம், இல்லை கடனா கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்தால் இன்றைய தினத்துல அதை தவிர்க்கலாம். அந்த விஷயத்த நாம ரொம்ப பத்திரமா காப்பாற்ற வேண்டிய தினம். அதனால முடிஞ்சளவு கடன் வாங்குறது, கடன் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கலாம் இன்றைய தினத்துல. இன்றைய தினம் மூல நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலையில பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு ஏற்படும். உஷ்ண ரீதியிலான பிரச்சனைகள், எலும்பு, கண் பகுதி, இதயம் சார்ந்த பகுதிகள், இந்த பகுதிகளில் பிரச்சனைகள் ஏற்படலாம். இந்த மாதிரி தொந்தரவுகள் வரும்போது தகுந்த மருத்துவர்களிடம் நாம அதை போய் காட்ட வேண்டியது அவசியமாக இருக்கு. இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது வேலை சம்பந்தப்பட்ட இடங்கள்ல இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். பணிபுரியக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக இன்றைய தினம் இருக்கலாம். புதிதா வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இடையூறுகள், தொந்தரவுகள் இதுவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைய தினம் இருக்கு. இதிலெல்லாம் கவன நிலைகள் தேவைப்படக்கூடிய தினம். சட்ட ரீதியிலான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்துல அமையும். உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ஆரஞ்சு கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது ருத்ரன் வழிபாடு. மகர ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். பூர்வீக ஸ்தானத்துல சந்திர பகவான் பயணம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய தினமாக இருக்கிறதுனால பூர்வீகம் தொடர்பான விஷயங்கள்ல முயற்சிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைய தினம் இருக்கு. மனதளவிலான சிந்தனைகள் இன்றைய தினத்துல உயர்வான சிந்தனைகளாக இருக்கும். ரொம்ப ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய சிந்தனைகள், மதிப்புகளை எதிர்பார்க்கிற மாதிரியான சிந்தனைகள் இதெல்லாம் இன்றைய தினத்துல அதிகமாக இருக்கும். இன்றைய தினத்துல உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நெடு நாட்களாக பிள்ளைகள் இல்லாத தம்பதியினர்களா இருக்கிறீங்கன்னா குழந்தை பேரு அமையக்கூடிய சூழல்கள் இன்றைய தினம் உள்ளது. திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகள், தந்தை வழி உறவுகள், மனம் விரும்பிய நண்பர்கள் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய தினம். இந்த உறவுகளுக்கு மாற்ற நிலைகள், புதிய முயற்சிகள் இது மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இன்றைய தினத்துல அவங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கு. இன்றைய தினத்துல அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். விரும்பிய வரனை மனம் முடிக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினம் இருக்கு. திருமணம் சார்ந்தது, பிஸ்னஸ் சம்பந்தமானது, வெளிநாடு முயற்சிகள் இதையெல்லாம் குறித்து உங்களுடைய உறவுகள் கிட்டையோ நண்பர்கள் கிட்டையோ பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இன்றைய தினம். கலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். அரசியல் முயற்சிகளும் இன்றைய தினத்துல இருக்கும். நீங்க எப்படிப்பட்ட முயற்சிகளை செய்தாலும் மனைவி வழியிலிருந்து ஆதரவுகளோ, நண்பர்கள் வழியிலிருந்து ஆதரவுகளோ இதெல்லாம் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது ரஸ்ட் ஆரஞ்சு கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது ஹனுமன் வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் தனஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து சுகஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார்.
உடல்நிலை சம்பந்தமான பிரச்சனைகள் தொந்தரவுகள் இருந்தவங்களுக்கு அதிலிருந்து மீளக்கூடிய ஒரு தினம். உடல்நிலையில ஒரு நல்ல முன்னேற்றங்கள் தெரியக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கிறது. இன்றைய தினம் பெரும்பாலும் சுப செலவுகள், நல்ல காரியங்களுக்கான செலவுகள் இதெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அமையும். அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள், நல்ல நிகழ்ச்சிகள் குறித்த முயற்சிகள் இதெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். சின்ன சின்ன கல்வி செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் உள்ளது. இன்றைய தினத்துல சதய நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய அம்மா, உறவு முறைகள், அண்டை அயலார்கள் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய தினம். இந்த உறவுகளுக்கு மாற்ற நிலைகளை தரக்கூடிய வாய்ப்புகளோ இல்லைனா புதிய முயற்சிகளை செய்யக்கூடிய வாய்ப்புகளோ இதெல்லாம் இந்த உறவுகளுக்கு இன்றைய தினத்துல இருக்கும். இன்றைய தினத்துல பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது நன்மைக்கான தினம். சொத்துகள் வாங்கக்கூடிய முயற்சிகள், வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் இதெல்லாம் அதிகமா இருக்கும். புதுசா வீடு வாங்கணும், மனைகள் வாங்கணுன்றவங்க இன்றைய தினத்துல தாராளமாக முயற்சிகள் செய்யலாம். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பண்ணையெல்லாம் வச்சிருக்கிறீங்கன்னா அந்த உயிரினங்கள் குறித்து கூடுதலாக தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய சூழல்கள் இருக்கு. இன்றைய தினம் உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது அடர் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது சிவபெருமான் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சகோதரஸ்தானத்துல சந்திர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறதுனால இளைய சகோதர சகோதரிகளுக்கு ஆதரவு தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய மாமனார், அதே மாதிரி வேலையாட்கள் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய சூழல்களும் இன்றைய தினம் இருக்கிறது. இன்றைய தினம் நீங்க புதிதா ஏதாவது முயற்சி செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்களும் ஈடுபாடுகளும் கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையும் தயக்கமே இன்றி தைரியமாக செயல்படக்கூடிய நபர் இன்றைய தினத்துல நீங்க இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே தைரியமாக பேஸ் செய்யக்கூடிய நபராக இன்றைய தினத்துல நீங்க இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கு. இன்றைய தினத்துல உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும். பூர்வீகம் சம்பந்தமான இடங்கள்ல இருக்கிறீங்கன்னா இடமாற்றம் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகள் இன்றைய தினத்துல அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினத்துல ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு டாக்குமெண்ட் சம்பந்தமான வேலைகள்ல ஈடுபாடுகள் இருக்கும். சொந்த ஊர் சம்பந்தமான டாக்குமெண்ட் வேலைகள் இருந்தா இன்றைய தினத்துல தாராளமா எடுத்து செய்யலாம். அதெல்லாம் சிறப்பானதாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. தகவல் தொடர்பு சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல செய்திகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்கும். வெற்றிகளை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கு. ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள்ல நாட்டங்கள் அதிகமா இருக்கும். உறவு பயணங்கள், ஆன்மீக பயணங்கள் இதெல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது இன்றைய தினத்துல. இன்றைய தினம் உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது ஆரஞ்சு கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது இன்றைய தினம் சிவபெருமான் வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.